Hello viewers, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கற்கும் படலாம். நான் தான் உங்க ரத்னகுமார். இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது, ஃபீட்பேக் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபீட்பேக் ஃபார்முக்குள்ளே எப்படி சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணுறது, ஸோ தட் உங்களுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் அந்த ஃபீட்பேக் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க மெயிலுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை எப்படி அனுப்புறது, அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். ஹிட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் கூகுள் ஃபார்ம்ஸ், certify'em அண்ட் தென் கூகுள் ஸ்லைட், இது மூணும் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபீட்பேக் ஃபார்மை ஃபுல்ஃபில்லாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு கூகுள் ஃபார்மை ஓப்பன் பண்ணிக்கணும். form.newன்னு போட்டு நீங்கள் ஒரு கூகுள் ஃபார்மை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ கூகுள் ஃபார்மை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதில் நீங்கள் உங்கள் certify'em ஆட் பண்ணணும். certify'em எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் மூலியமாக தான் ஆட் பண்ணணும். ஆட் ஆன் மூலியமாக எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் சென்ட் பட்டன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட்ஸ் இருக்கும், அதில் மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணுங்கள். மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி போனீங்கன்னா இங்கே ஆட் ஆன் இருக்கும். ஸோ ஆட் ஆன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஆட் ஆன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ உங்களுக்கு பாப்பப் ஆகும். ஸோ அந்த விண்டோவில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா certify'em சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. ஸோ நான் இங்கே சர்ச் ஆப்பில் போய்ட்டு certify அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட் காட்டிடும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே certify'em மட்டும் வந்திருக்கும். ஸோ இந்த certify'em தான் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் விண்டோக்கு நேவிகேட் ஆகும். நேவிகேட் ஆகி இங்கே இன்ஸ்டால்னு கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. இப்போது இது என்ன பண்ணால் இன்ஸ்டாலேஷன் நம்மளுடைய ஜிமெயில் மூலிமா தான் அது ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதனால் நம்ம ஜிமெயில் கிட்ட பர்மிஷன் கேட்கும். ஸோ நம்ம ஜிமெயில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த விண்டோவில் அலோவ் கேட்கும். ஸோ அலோவ் கொடுங்க. ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டன் கொடுத்து எக்ஸிட் ஆக வேண்டியதான். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக certify'em எனக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம், இங்கே ஆட் ஆன் ஆகிருக்கு. ஸோ ஆட் ஆன் கிளிக் பண்ணும்போது எனக்கு certify'em இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ நான் certify'em என்னுடைய கூகுள் ஃபார்மில் ஆட் பண்ணிட்டேன். இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் திங் நீங்கள் certify'em சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அது என்னென்ன விஷயம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும், certify'em சர்ச் பண்ணுங்கள். கூகுளில் சர்ச் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டில் ஃபஸ்ட் எடுத்த உடனே certify'em.com இருக்கும். ஸோ அந்த ரிசல்ட்டுக்குள்ளே போங்க. ஸோ certify'em.com ஓப்பன் ஆகிடுச்சு. certify'em வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே சர்டிஃபிகேட் டெம்ப்ளேட்ஸ்னு இருக்கும். ஸோ சர்டிஃபிகேட் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்பில்டாகவே பார்த்தீங்கன்னா நிறைய சர்டிஃபிகேட்ஸ் டெம்ப்ளேட்ஸ் நம்மளுக்கு certify'emல இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் செக் பண்ணிக்கங்க. சப்போஸ் இந்த டெம்ப்ளேட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை நீங்கள் புதுசாக ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கிறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணணும், டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளிக் பண்ணி அதை என்னென்னு பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா certify'emல நம்ம ஒரு சர்டிஃபிகேட்டில் என்னென்ன நேம்ஸ்லாம் கொடுத்தா தான் அதை அக்செப்ட் பண்ணும் அப்படின்றத இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கணும். ஸோ ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் நேம் கொடுக்கும்போது இப்படி கொடுக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களே. ஸோ ஃபுல் நேம் டைட்டில் 2 டபுள் பேரான்தீசிஸ் ஓப்பன் பண்ணி திருப்பி டபுள் பேரான்தீசிஸ் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலயமா தான் நீங்கள் உங்களுடைய இன்புட்ஸை certify'em அக்செப்ட் பண்ணும். இந்த மாதிரி டேட்டா கொடுத்துருந்தால் மட்டும்தான் இன்புட்ஸை certify'em அக்செப்ட் பண்ணும் உங்கள் சர்டிஃபிகேட்டில். ஸோ இப்போ certify'emல எந்த மாதிரி இன்புட்ஸ் வேணும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், கூகுள் ஸ்லைடில் ஒரு சர்டிஃபிகேட்டை க்ரியேட் பண்ணணும். கூகுள் ஸ்லைடில் பேசிக் இன்ஃபர்மேஷனோட ஒரு சிம்பிளான ஒரு சர்டிஃபிகேட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த சர்டிஃபிகேட் தான் இந்த சர்டிஃபிகேட். ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே காலேஜ் நேம் அண்ட் தென் சர்டிஃபிகேட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன். ஸோ இதில் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கொடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பர்டிகுலராக நம்ம ஒரு கூகுள் ஃபார்மை, அதாவது ஃபீட்பேக் ஃபார்மை ஃபில் பண்ண உடனே எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னா பர்டிகுலராக ஃபீட்பேக் ஃபார்மில் ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் இங்கே அப்சர்வ் ஆகும். எந்த மாதிரி அப்சர்வ் ஆகும்னா ஆல்ரெடி நம்ம certify'emல பார்த்தோம். certify'emல சில டேட்டாஸ் தான் அப்சர்வ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ நாங்கள் ஃபுல் நேம், இப்போ பார்ட்டிசிபெண்ட்டோட நேம் நம்ம இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா நம்ம இந்த மாதிரி certify'emல சொல்லியிருந்த அந்த பேரந்தீசிஸில் உள்ள நேம் கொடுக்கணும். எக்ஸாக்டாக அங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குதோ certify'em டெம்ப்ளேட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் நான் இங்கே போட்டிருப்பேன். ஸோ அதர் டீட்டெயில்ஸ் நம்ம ஏதாவது அவங்களுக்கு வேணும்னா அதர் ஐடென்டிஃபையர் அண்ட் அதர் ஐடென்டிஃபையர் 2. ஸோ இப்போ அப்படியே கண்டினியூ ஆகணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதர் ஐடென்டிஃபையர் 3 கூட யூஸ் பண்ணலாம், அதர் ஐடென்டிஃபையர்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் இதில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டெப்த்தாக தெரியும். ஸோ இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டில் நம்ம 3 ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று ஃபுல் நேமு, அதர் ஐடென்டிஃபையர் அண்ட் அதர் ஐடென்டிஃபையர் 2. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
இப்போ எப்படி வந்து கூகுள் ஃபார்மில் நம்ம அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண போகிறோன்றது. ஸோ கூகுள் ஃபார்மில் ஒரு certify'em நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஒரு குவிஸாக இருக்கணும். குவிஸாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து மார்க் அலோகேட் பண்ணணும், இல்லை கொஸ்டின் வந்து ஆன்சர் கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிஸ்ன்னு மார்க் பண்ணால் மட்டும் போதும், மற்றபடி வேறு எந்த டீட்டெயில் பண்ண தேவையில்ல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், செட்டிங்ஸ்குள்ளே போகணும். செட்டிங்ஸ்குள்ளே நீங்கள் போய் கூகுள் ஃபார்மில் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. மேலே செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இமெயில் ஐடி கலெக்ட் பண்ணுறீங்க. ஏன் இமெயில் ஐடி கலெக்ட் பண்ணுறீங்கன்னா, ஒன்ஸ் அந்த ஃபீட்பேக் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்த உடனே இந்த இமெயில் ஐடியை ரெஃபரன்ஸாக வச்சு தான் இந்த இமெயில் ஐடிக்கு தான் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை அனுப்ப முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக இமெயில் ஐடி நீங்கள் கலெக்ட் பண்ணி ஆகணும். லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ்னா பர் டேக்கு certify'emல 100 சர்டிஃபிகேட் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அடுத்த நாள் தான் திருப்பி இன்னொரு 100 சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ண முடியும். சப்போஸ் ஒரு 500 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க, அப்போ நீங்கள் வந்து சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களே நிறைய சர்டிஃபிகேட் எடுத்துட்டாங்கன்னா அப்போ உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், லிமிட் டு 1 ரெஸ்பான்ஸ் கொடுத்தா ஒரு வாட்டி மட்டும் தான் அவங்களால அந்த ஃபீட்பேக் ஃபார்மை யூஸ் பண்ணி ஒரு ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி அவங்க வந்து ஓப்பன் பண்ண முடியும். தென் எடிட் ஆஃப்டர் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ ப்ரெசன்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஏதாவது ஒரு மெசேஜ் நீங்கள் சொல்லலாம். வேறு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து யுவர் ரெஸ்பான்ஸ் ஹஸ் பீன் ரெக்கார்டுன்னு வருது. அப்படி இல்லைனா தேங்க்ஸ் ஃபார் சப்மிஷன், யூ வில் கெட் சர்டிஃபிகேட், செக் யுவர் மெயில் ஐடி அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன வந்து ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்களோ அந்த மெசேஜ் இங்கே போடுங்க. இந்த மெசேஜ் தான் அவங்க சப்மிட் கொடுத்தோடனே அவங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். தென் தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா குவிஸில் போய்ட்டு மேக் திஸ் எஸ் குவிஸ்ன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா. இமீடியட் ஈச் ஆஃப்டர் சப்மிஷன் கிரேட்லாம் வந்து நம்ம கிரேட் எதுவும் கொடுக்க போகிறதுக்குள்ள ஒன்ஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ செட்டிங்ஸில் நம்ம கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து இமெயில் அட்ரஸ் வாங்கிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும், என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுத்துருங்க. ஃபீட்பேக் ஃபார்ம் போட்டு மேபி ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபார் வெபினார் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து இங்கே ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுத்தாச்சு. தென் செகண்ட் திங் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சர்டிஃபிகேட்டில் நான் 3 விஷயம் தான் கொடுத்துருக்கேன். ஃபன் 1 அதாவது ஃபுல் நேம், அதர் ஐடென்டிஃபையர் அண்ட் அதர் ஐடென்டிஃபையர் 2 கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன்ஸ் என்ன ஃபில் பண்ணுறாங்களோ அது 3மே இங்கே அப்சர்வ் ஆகும். இல்லை ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன்ஸ் என்ன கொடுக்குறீங்க அது 3மே இங்கே அப்சர்வ் ஆகும். ஏன்னா 3 ஆப்ஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் certify'emல 3 certify'em 3 ஆப்ஷன்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் கூகுள் ஃபார்ம் ஃபீட்பேக் ஃபார்மில் நீங்கள் கொடுக்குற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன்ஸும் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபுல் நேம் கொடுத்துங்க. ஃபுல் நேம் கொடுத்துட்டுனா அதை வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்து ரத்னகுமார் ஏ இனிஷியல் பின்னாடி வர மாதிரி கூட கொடுக்கலாம், அது அவங்களோட இஷ்டம். தென் செகண்ட் திங் டெசிக்னேஷன் அண்டு மேபி டெசிக்னேஷன் அண்ட் காலேஜ் நேம் கூட கொடுக்கலாம். டெசிக்னேஷன் அண்ட் டிபார்ட்மெண்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் இல்லை வந்து ஒரு காலேஜ் லெவலில் இல்லை வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி லெவலில் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ டெசிக்னேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த டெசிக்னேஷனும் இருக்காது. ஸோ டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் சொல்லுவீங்க. ஸோ மேபி டெசிக்னேஷன் வந்து தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் தேர்ட் இயர் போட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறமா அது மாதிரி கொடுக்குறது தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்னால் எப்படி கொடுக்கணும், ஃபேக்கல்ட்டிக்குனா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதனால் தேர்ட் திங் ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன கொஷின்ஸ் நீங்கள் கொடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீட்பேக் அபவுட் வெபினார். ஸோ இப்போ இந்த 3மே நான் ஃபில் பண்ணிட்டேன். நம்ம 3மே ஃபில் பண்ணியாச்சு. நம்ம பேஸ் பண்ணி சர்டிஃபிகேட் என்ன இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி நான் இந்த கொஷின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. தட்ஸ் இட். இப்போ வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் நான் ஃபில் பண்ணிட்டேன். இன்னும் நீங்கள் ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணலாம், அப்ஜெக்டிவ் டைப் கொடுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து மேக் ஷூர் தட் நீங்கள் என்ன கொடுக்கணுன்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன்ஸாக இந்த இடத்துல அப்சர்வ் ஆக போகுது. ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்கணும். தென் இப்போ நம்ம வந்து சர்டிஃபிகேட் ஏற்ற மாதிரி கூகுள் ஃபார்முக்கு உண்டான கொஷின்ஸை க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அடுத்த கொஷின்ஸ் உங்களுக்கு வேணும்னா அது நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதுக்கு மேலே சூஸ் பண்ணிக்கலாம். தென் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து certify'em வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா certify'em இங்கே வந்து கூகுள் ஃபார்ம் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முக்கு certify'em நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஆட் ஆனில் போயிட்டு ஜஸ்ட் கீழே certify'em கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ கெட் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ certify'em எனக்கு சைடில் எனக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு சின்ன விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா சில விஷயங்கள் கேட்கும். ஒன்றும் இல்லை, ஒரு ஜஸ்ட் கண்டினியூ கேட்கும். அந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக certify'emல நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயம்லாம் இந்த இடத்துல மேலே பாப்பப் ஆகும். ஸோ அதனால் வந்து பேனிக் ஆக தேவை. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும், certify'em கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சர்டிஃபிகேட்டை ஆன் பண்ணணும். ஓகேங்களா. சர்டிஃபிகேட் ஆன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட்டு டர்ன் ஆன் கொடுக்குறேன். டர்ன் ஆன் கொடுத்த உடனே
ஒரு கொஞ்ச நேரம் டைம் எடுத்துகிட்டு லோட் ஆகிட்டு ஆன் ஆகிடும். சப்போஸ் சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே போய்ட்டு அந்த பாசிங் மார்க் இருக்குல்ல, இந்த பாசிங் மார்க் நீங்கள் வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து வெபினாருக்கு நம்ம கொடுக்குறவுடைய விஷயம். ஸோ இதில் வந்து எந்த கொஸ்டின்ஸுக்குமே நம்ம வந்து ஆன்சர்லாம் கீ கொடுக்கல. ஸோ அதனால் பாசிங் 0 இருந்தாலே போதும். இதுவே ஒரு குவிஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரினா குவிஸில் நீங்கள் வந்து இதேமாதிரி என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ அதை தாண்டி கீழே கொடுக்குற டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அவங்களுடைய அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு அதுக்கு ஆன்சர் கீழே நீங்களே கொடுத்துருப்பீங்க. 50% மேலே இருந்தால் மட்டும் தான் சர்டிஃபிகேட் வந்துடும். இந்த இடத்துல ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக certify'emல நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த ஃபார்மை ஃபில் பண்ண உடனே ஆல்ரெடி ஃபார்மில் ரெஸ்பான்ஸ் மூலிமா நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணுவீங்க எக்ஸல் ஷீட்டில். அதை தாண்டி certify'emல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து இதுவும் தனியாக வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து எக்ஸல் ஷீட்டாக ரெக்கார்ட் ஆகி அது உங்கள் ட்ரைவில் வந்து உட்காந்துருக்கும். இப்போ இது முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்ன மாதிரி இன்பில்ட்டாகவே நிறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் விட்டு இப்போ நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த டெம்ப்ளேட்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். அதை ஆட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி கீழே போய்ட்டு யூஸ் ஏ கஸ்டம் டெம்ப்ளேட் கொடுக்குறேன். யூஸ் ஏ கஸ்டம் டெம்ப்ளேட் கொடுத்த உடனே ஒரு சின்ன விண்டோ பாப்பப் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய கூகுள் ஸ்லைடில் நான் கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த சர்டிஃபிகேட்டை ஆட் பண்ண போகிறேன். சப்போஸ் நான் கூகுள் ஸ்லைடில் தான் கிரியேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கள் பவர் பாயிண்டில் கிரியேட் பண்ணி இல்லை வேறு எதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ட்ரைவுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரைவில் வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்கள் கூகுள் ஸ்லைடில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் வித் கூகுள் ஸ்லைடுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ண உடனே கூகுள் ஸ்லைடில் சேவ் ஆகிடும். ஸோ அது மூலிமா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நானும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து என்னுடைய பவர் பாயிண்டில் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்டுக்கும் கூகுள் ஸ்லைடுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மெட் இப்போ வந்து அக்செப்ட் பண்ணல ரீசெண்டாக. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் ட்ரைவில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபைலை வந்து ஒரு பிபிடி ஃபைலை நீங்கள் சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ண பிபிடி ஃபைலை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு அது ஓப்பன் பண்ணும்போது கூகுள் ஸ்லைடில் ஓப்பன் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீர்ந்துடும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் செலக்ட் ஃபைல்ஸ் கொடுக்க போகிறேன். செலக்ட் ஃபைல்ஸ் கொடுத்த உடனே இன்பில்ட்டாக என்னுடைய ட்ரைவில் என்னென்ன ஸ்லைட்ஸ் இருக்குதோ அதாவது கூகுள் ஸ்லைட்ஸ் என்ன இருக்குதோ அதெல்லாம் தான் ஷோ அப் ஆகும். ஸோ அது மூலிமா நான் என்ன பண்ண போகிறேன் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் சர்டிஃபிகேட். ஸோ லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஃபீட்பேக் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி கீழே செலக்ட் கொடுக்குறேன். கீழே செலக்ட் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஃபீட்பேக் சர்டிஃபிகேட்டை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இங்கே சேவ் சேஞ்சஸ் கொடுத்த உடனே இப்போது certify'em என்னுடைய அந்த கூகுள் ஸ்லைடில் நான் கிரியேட் பண்ண சர்டிஃபிகேட்டை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ இங்கே வந்து கோட்டாவில் வந்து 95 இமெயில்ஸ் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஏற்கனவே சும்மா சாம்பிள் டெக்ஸ்ட் பண்ணும்போது ஒரு 5 வாட்டி டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன் அந்த 5 வாட்டி நான் சர்டிஃபிகேட்டை ஜென்ரேட் பண்ணிவிட்டேன். அதனால் இன்றைக்கி வெறும் 95 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நான் கிரியேட் பண்ணி முடிச்சோடனே சிம்பிள் முடிஞ்சிடுச்சு. வேறு எதுவுமே நம்ம வந்து அதிகமாக பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ நான் சர்டிஃபிகேட் ஆட் பண்ணிட்டேன், certify'em ஆட் பண்ணியாச்சு. கூகுள் ஸ்லைடில் மூலிமா சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணி அது certify'emல ஆட் பண்ணி அந்த certify'em நான் வந்து கூகுள் ஃபார்முக்கு எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் இட், முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஒரு ப்ரிவியூ வேணால் பார்த்துக்கலாம். ப்ரிவியூ எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டு செட்டிங்ஸில் பக்கத்தில் இருக்கிற அந்த ப்ரிவியூ பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஆடியன்ஸாக ஒரு பார்ட்டிசிபெண்ட்ஸாக நான் எப்படி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது மாதிரி தான் இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து என்னுடைய மெயில் ஐடி கொடுக்குறேன். ஸோ இங்கே டெசிக்னேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கமா கொடுத்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, இப்போ நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டேன். காலேஜ் நேமு கற்கும் படலம் காலேஜ்னு கொடுக்குறேன். ஸோ கற்கும் படலம் காலேஜ் கொடுத்துட்டேன். ஃபீட்பேக் ஃபார்மில் வந்து நைஸ், இது வந்து நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நைஸ், ஒண்டர்ஃபுல், ஸோ எது வேணால் கொடுத்துக்கலாம். இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படி ஏதாவது சஜஷன் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ சப்மிஷன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அங்கே சொல்லியிருந்தேன் அந்த ப்ரெசன்டேஷனில் தேங்க்ஸ் ஃபார் சப்மிஷன் அண்ட் இஃப் யூ பாஸ் யூ வில் ரிசீவ் எ பிரிண்டபிள் சர்டிஃபிகேட் ஷார்ட்லி. நான் அங்கே என்ன மெசேஜ் கொடுத்தனோ அந்த மெசேஜ் வந்து எனக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏற்கனவே இந்த ஃபார்மை நான் கிரியேட் பண்ணதுனால எனக்கு அதே மெசேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நான் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், என்னோடய ஜிமெயில் ஐடியை போய் செக் பண்ணுறேன். ஜிமெயில் ஐடி போய் செக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 6/21க்கு எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்திருக்கு. ஸோ அந்த சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணுறேன். சர்டிஃபிகேட் கிளிக் பண்ண உடனே உள்ளே போய்ட்டு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் இதை க்ளீனாக செக் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் ரத்னகுமார் ஏ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கற்கும் படலம் காலேஜ் ஆஸ் அட்டெண்டட். ஸோ மீதி இது ரிமைனிங் திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணது தான். ஸோ இது டேட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நான் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ஒரு சர்டிஃபிகேட் தான்.
ஸோ அதனால் அந்த டேட்டே வந்துச்சுங்க. ஸோ நான் எப்படி கிரியேட் பண்ணியிருந்தனோ அதே சர்டிஃபிகேட்டே எனக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டாக இப்போ வந்து நான் வந்து ப்ரிவியூவில் போய்ட்டு எப்படி பார்ட்டிசிபென்ட் ஃபில் பண்ணாங்களோ அதேமாதிரி ஃபில் பண்ணேன். என்னோட ஜிமெயில் ஐடிக்கு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ சிம்பிள். ஸோ இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெப் எடுக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.